வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். Story about a woman with the superpower of flying in the wind. தென்றல் கிராமம் தங்கள் அமைதியான இயற்கையால் பிரசித்தி பெற்றது. அந்த கிராமத்தில் வசித்த ஒரு சிறிய பெண் பெயர் அனுஷ்கா. அனுஷ்கா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாள். ஆனால் அவளுக்கு மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருந்தது. அவளுக்கு தனிச்சிறப்பான சாமர்த்தியம், காற்றின் சக்தியை உணருவது. வெயில் காலத்தில் கூட காற்றின் திசை எங்கு ஓடும் என்று உணர்ந்தாள். ஒருநாள் புயல் வந்தபோது அவளுக்கு வாழ்க்கை மாற்றமடைந்தது. புயலின் மத்தியில் அவள் தன் கால்கள் தரையை விட்டு பறக்கத் தொடங்கினாள். என்ன இது என்று அச்சத்துடன் இருந்தாலும் அவள் மெல்ல சாந்தமடைந்தாள். காற்று அவளை உயரமாக தூக்கி மலை உச்சிக்கு கொண்டு சென்றது. மலை உச்சியில் நின்ற அனுஷ்கா ஆச்சரியமடைந்தாள். நான் பறப்பதை எப்படி கற்றுக்கொண்டேன் என்று தன்னை கேட்டுக்கொண்டாள். அந்த மலை உச்சியில் ஒரு சாமியார் அவளை சந்தித்தார். அனுஷ்கா, இது உனது விதி. நீ காற்றின் சக்தியுடன் வாழ்கிறாய் என்றார் சாமியார். சாமியார் அனுஷ்காக்கு அதன் பின்னணி கதையை விளக்கினார். நீ சூரியகாந்தியின் வாரிசு. காற்றின் சக்தி உன் இரத்தத்தில் உள்ளது என்றார். அனுஷ்கா தன் சக்தியை பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். காற்றின் ஆற்றலுடன் கிராமத்திற்கு திரும்பிவர அவள் பயணத்தை தொடங்கினாள். அவள் கிராமத்திற்கு வந்து தன் பெற்றோரிடம் தன் புதிய சக்தியை சொல்ல முயன்றாள். ஆனால் யாரும் அவளுடைய கதை குறித்து நம்பவில்லை. அவள் அதை நிரூபிக்க காற்றில் பறந்தது. கிராமத்தினர் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். நீ எங்கள் அனுஷ்கா, இல்லை தேவதையா என்று கேட்டனர். அனுஷ்கா அவர்கள் அனைவரையும் சிரித்தபடி பார்த்தாள். கிராமத்திற்குச் சுற்றியுள்ள மரங்களை காப்பாற்ற வேண்டுமென்று தீர்மானித்தாள். காற்றின் சக்தியால் சிதறிய மரங்களை சேர்த்தாள். புயல் நெருங்கும்போது அவள் கிராமத்தை காப்பாற்ற முற்பட்டாள். அவளின் சக்தி கிராமத்திற்கும் சுற்றுப்புறங்களுக்கும் பயன்பட்டது. புயலின் மத்தியில் அவள் நின்று அதன் வழியை மாற்றியமைத்தாள். காற்று அவளை ஆளாக பின்தொடர்ந்தது. ஒருநாள் கிராமத்தின் அருகே ஒரு சிக்கல் ஏற்பட்டது. பெரிய நதி நிரம்பி ஓடியது. கிராமத்தினர் ஆபத்திலிருந்தனர். அனுஷ்கா காற்றில் பறந்து நதியை கடந்து சென்றாள். அவள் காற்றின் சக்தியால் தண்ணீரை பிற திசைக்கு மாற்றினாள். கிராமத்தினர் பெருமிதத்துடன் அனுஷ்காயை பாராட்டினர். நீ எங்கள் காப்பாளர் என்று கூறினர். அனுஷ்கா தன்னுடைய சக்திகளை நல்லதற்காகவே பயன்படுத்தினாள். இளைஞர்களுக்கு காற்றின் சக்தியை கற்றுக் கொடுக்க நினைத்தாள். அவள் கற்றுக்கொண்டது, சக்தி பொறுப்புடன் பயன்படுத்தப்படும் போது தான் உண்மையான பலமாக இருக்கும். காலப்போக்கில் அனுஷ்கா ஒரு சிறந்த தலைவராக திகழ்ந்தாள். அவளின் பெயர் வெகுவாக பிரசாரம் ஆனது. ஒவ்வொரு புயலுக்கும் அவள் எங்கு இருக்கிறாள் என்று மக்கள் தேடினார்கள். ஒரு நாள் புயலின் மையத்தில் ஒரு காற்று பல்லாயிரம் மரங்களை அழித்தது. அனுஷ்கா தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்தினாள். அவள் காற்றின் வழியை கற்றுக்கொண்டு அதை சீராக மாற்றினாள். புயலின் ஆற்றல் குறைந்தது. காற்று இனிமையான தென்றலாக மாறியது. கிராமத்தினர் தங்கள் தேவதை அனுஷ்காக்கு நன்றி கூறினர். அனுஷ்கா தனது வாழ்க்கையை இயற்கையின் சமநிலையை காப்பாற்றுவதற்கு டெடிகேட் செய்தாள். இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான